Taste the Daily. சென்னை விருகம்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டில் உரிய அனுமதி இல்லாமல் சாலையோரங்களில் அமைக்கப்படும் கடைகளால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவதாக குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கவுன்சிலர்கள் மற்றும் திமுகவை சேர்ந்த வணிகர் சங்க நிர்வாகிகள் மூலம் மாமூல் பெற்றுக்கொண்டு இதுபோன்ற சாலையோர கடைகளுக்கு அனுமதிப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாநகராட்சியில் புகார் அளித்தும் எவ்வித பலனும் இல்லை என்றும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த ஃபுட்வேர் ஷாப் நடத்திட்டு இருக்கோம். என்ன பிரச்சனைனா, நம்ம கடைக்கு வெளியே ஒரு அம்மா ஒரு பழக்கடை ஒன்று வச்சுட்ருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. கடைக்கு வரவங்களுக்கு வழி விட மாட்டேங்கிறாங்க. வண்டி நிப்பாட்டுறதுக்கு வழி எதுவும் விட மாட்டேங்கிறாங்க. இதனால் ரொம்ப நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டே இருக்கும். இது நம்ம போலீஸ் கார்ப்பரேஷன் எல்லாமே போய் ஸ்டெப் எடுத்து கிளியர் பண்ணாலும் மறுபடியும் இந்த கடை போட்டுக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம கடைக்கு முன்னாடி கடை போட்டுக்கிறாங்க. அதனால ரொம்ப பிரச்சனையாகுது. இருக்கிற பக்கத்தில் கடைக்காரங்க கூட நெய்பர்ஸ் கூடலாம் நமக்கு சண்டை வருது. வண்டி அங்கே விடாதீங்க இங்கே விடாதீங்க சொல்லிட்டு அது பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. ஈரோட்டில் செயல்பட்டு வரும் கூட்டுறவு நகர வங்கியில் பொதுமக்கள் அடகு வைத்த நகைகளை கையாடல் செய்த வழக்கில் மேலும் ஒருவர் பிடிபட்டார். ஈரோடு கூட்டுறவு நகர வங்கியின் தலைமை அலுவலக அதிகாரிகள் ஆய்வுக்கு சென்றபோது பொதுமக்கள் அடகு வைத்த நகைகள் கையாடல் செய்யப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து வங்கி மேலாளர் மற்றும் நகை மதிப்பீட்டாளர் பிடிப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த செந்தில்குமார் என்பவர் சிக்கினார். மேலும் கையாடல் செய்யப்பட்ட 8 கிலோ 450 கிராம் நகையும் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த சம்பவத்தால் விடியா திமுக ஆட்சியில் வங்கியில் கூட நகையை அடகு வைக்கவே அச்சமாக உள்ளதாக மக்கள் புலம்புகின்றனர். சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே குடியிருப்பு பகுதியில் மழை நீருடன் கழிவுநீர் சேர்ந்து தேங்கி நின்று துர்நாற்றம் வீசி வருவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பாரிவாக்கத்தில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். பாரிவாக்கம் பகுதியில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி முழுமையாக நிறைவு பெறாததால் தண்ணீர் வெளியேற வழியில்லாமல் தேங்கி நிற்கிறது. பருவமழை தொடங்குவதற்கு முன்பே விடியா திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.